ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனு பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியமைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது. 3 முறை ஆளுநரை சந்தித்து விஜய் ஆட்சியமைக்க உரிமை கோரிய போதிலும் 2 இடங்களால் பெரும்பான்மை கிடைப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் பெரும்பான்மை பலத்தை எட்டும் வகையில் விசிக தலைவர் திருமாவளவனை நேரில் சந்தித்து விஜய் ஆதரவு கோரவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனி பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியமைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது. 3 முறை ஆளுநரை சந்தித்து விஜய் ஆட்சியமைக்க உரிமை கோரிய போதிலும் 2 இடங்களால் பெரும்பான்மை கிடைப்பதில் தற்போது சிக்கல் நீடித்து வருகிறது. பெரும்பான்மை பலத்தை எட்டும் வகையில் விசிக தலைவர் திருமாவளவனை நேரில் சந்தித்து விஜய் ஆதரவு கோர உள்ளதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. அது குறித்தான செய்தியினை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனி பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியமைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது. 3 முறை ஆளுநரை சந்தித்து விஜய் ஆட்சியமைக்க உரிமை கோரிய போதிலும் 2 இடங்களால் பெரும்பான்மை கிடைப்பதில் சிக்கலும் நீடித்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இப்போ விசிக முடிவை பொறுத்துதான் தாவேகாவின் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கா, இல்ல வேறு எதுவும் இடதுசாரி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த திட்டம் எதுவும் இருக்கா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை, ஆதரவு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 2 தான் தேவையாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே அவர் 108 இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 107 எம்எல்ஏக்கள் தற்போது தாவேகாவிடம் இருக்கிறார்கள். காங்கிரஸ் 5, இடதுசாரிகள் நேற்றைய பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. அவர்களுக்கு அந்த ஆதரவையும் கொடுத்து விட்டார்கள். நிபந்தனையற்ற ஆதரவு இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த 2 கட்சிகளுமே தங்களிடம் இருக்கக்கூடிய இந்த 4 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தையும் வழங்கிவிட்டார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவதற்கும் தாவேகா ஆட்சி அமைப்புக்கும் இன்னும் 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது தேவை. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90% அது நல்ல சுமூகமான முடிவை கொடுக்கும் என்ற வகையிலே அந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருப்பதாகவும் விசிக தரப்பில் இருக்கக்கூடிய வட்டாரங்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டாரங்களும் முக்கிய நிர்வாகிகள் நம்மிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவு நிலைப்பாடு என்ன என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மதுரையில் இருந்த விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திண்டிவனத்தில் இருந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வன்னியரசு சற்று முன் சென்னை வந்து வந்திருக்கிறார். அவர் திருமாவளவனை சந்திக்க செல்கிறார். காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட்ட ஜோதிமணி அவரும் இங்கே சென்னையில் தான் இருக்கிறார். ஆகிய 2 எம்எல்ஏக்கள் மற்றும் திருமாவளவன் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லோரும் இணைந்து செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான அந்த தீவிர முயற்சியில தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டிருக்கிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.